ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறீங்க. அதாவது விநாயகர் சக்தி ஸ்பெஷல் ட்ராயிங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நான் வரைஞ்ச ஓவியங்கள் சொல்லலாம் இது. நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே வரைஞ்ச ஓவியங்கள் தாங்க இது. ஒரு சிலது வந்து நான் கலரிங் பண்ணியிருக்கேன், ஒரு சிலது பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன் நான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியங்கள்ங்க. இதெல்லாம் என்னோடய பொக்கிஷனே சொல்லலாம். இன்னமும் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஃப்யூச்சரில் வர என்னோடய பசங்களாகட்டும் இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக. ரொம்பவே ட்ராயிங்னால் எனக்கு பேசிக்காகவே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டுங்க. பாருங்கள், இது சைடில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிட்டேஷனில் வந்துச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இது 5th ஸ்டாண்டர்டில் வரைஞ்ச ட்ராயிங். அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா ஒரு டக்குன்னு பார்த்து அப்போவே வந்து வரைய ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வரையவே ஆரம்பித்தேன் நான். ஸோ அப்போ எங்கள் மிஸ்ஸு வந்து திலகா மிஸ்ஸு. ஸோ அவங்க வந்து ரொம்பவே என்னை என்கரேஜ் பண்ணாங்க அந்த டைமில். நிறைய வந்து ட்ராயிங் நோட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து கண்டிப்பாக நல்லா வரைகிற அப்படிலாம் என்கரேஜ் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டும் தான். கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து எங்கள் அம்மாலேருந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ் தான். ஸோ நல்லாவே வரைய ஆரம்பித்தேன் நான். ஸோ கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இதெல்லாம் 5th 6th இந்த ஸ்டேஜில் வரைஞ்சதுனால இப்படி இருக்குது. அப்போவே நிறைய வந்து நான் ட்ராயிங் காம்படிஷன்லாம் கலந்து வின் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டரில் வர கலெக்ஷன்ஸ் தாங்க. இது சிவா ஃபேமிலியோடு இருக்கிறா போல். இதை இன்னும் நான் கலரிங்கே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேங்க இதை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் நிறைய வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோஸ், அப்புறம் விஜய் ஃபோட்டோஸ், அஜித் ஃபோட்டோஸ் இதெல்லாம் நான் அப்போவே வரைஞ்சி கொடுத்துருக்கேன். கேட்பாங்க வரைஞ்சி கொடு அப்படின்ட்டு. சரி, நானும் அப்படியே வரைஞ்சி கொடுக்குறது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேளுங்க, நான் அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து அப்படியே டல்லாகிடுச்சிங்க. ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இல்லைங்களா, அப்படியே டல்லாக இருக்குது. இது கந்திஷ்டி கணபதிங்க. கொஞ்சம் லைட்டாக தான் தெரிகிற போல் இருக்குது. ஒன்று நான் கலரிங் பண்ணதும் இருக்குங்க இது. அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்லியே ஆகணும். எங்கள் தாத்தா வந்து நான் A4 ஷீட்டில் தான் வரைஞ்சி நல்லா பெயிண்டிங் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கலரிங்களும் இப்போ டல்லாகிடுச்சு. அது 17 வருஷம் ஆகிடுச்சு இல்லைங்களா, ரொம்ப டல்லாகிடுச்சு. அப்போ உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செகண்டே எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு ஃப்ரேம் பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்க. அதிலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி அவங்களோட வீட்டு வாசலில் தான் இந்த கந்திஷ்டி கணபதியே இருப்பார். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தால் இப்போ என்கிட்ட நானே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அவங்க இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உயிர்னே சொல்லலாம் எங்கள் தாத்தா பாட்டியை. அந்த அளவுக்கு இது போல் உங்களுக்கு தாத்தா பாட்டி கிடச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அனுபவத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது சிவா ஃபேமிலியோடு இருக்கிறது. இதுவும் ஒரு ஃபோட்டோ பார்த்தாங்க வரைஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.